ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தபிரியா, தஞ்சை வெற்றிவேலன் சேனல்லேருந்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி கதைன்னாலும் இது ரொம்ப சூப்பரான கதை. அதாவது எல்லாருக்குமே சந்தர்ப்பங்கள் சில சமயம் கிடைக்கும். அது ஸ்பெஷலாக இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களை கரெக்டாக நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா சூப்பராக நம்ம முன்னேறிடலாம். அது சம்மந்தமான ஒரு கதை. வேர்ல்டு எக்ஸ்போ ஒன்று 1905 வருஷம் நடக்குது. இது ரொம்ப பாப்புலரான ஒரு எக்ஸ்போ. இந்த எக்ஸ்போவில் நிறைய பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம் ஸ்டாலு, வாஃபில்ஸு, இது மாதிரி அங்கே உள்ள என்னென்ன ஸ்பெஷலான ஐட்டங்கள் உண்டோ அந்த ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படி எர்னஸ்ட் ஹாம்வி அப்படின்றவர் பெர்ஷியன் வாஃபில்ஸ் விற்கிறாரு. இவருக்கு ஒரு 2 கடை தள்ளி ஒருத்தர் ஐஸ்கிரீம் விற்கிறாரு. இதில் என்ன பெரிய விஷயம்னா, இந்த ஐஸ்கிரீம் கடை நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ஹாம்வியோட கடை அந்த அளவுக்கு ஓட்டமே கிடையாது, நேர் ஆப்போசிட்டு. இப்போ இந்த வாஃபில்ஸ் விற்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணலான்னு அவர் யோசிக்கிறவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது. சரி, வர்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் இலவசமாக கொடுப்போம். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா அவங்க ஒரு விலை வாங்குவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. வரவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறாங்களே ஒழிய யாரும் அதை வாஃபில்ஸ் சொந்தமாக காசு கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் கடையா நல்லா சூப்பராக வியாபாரம் நடக்குது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்ச நாள் அப்படியே 1 நாள் 2 நாள் ஆவ என்னடா இது நம்ம கடை ஓட மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தமாக போயிடுறாரு. இந்த மாதிரி தருணத்தில் கொஞ்சம் எரியறதுல இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றுனா எப்படி இருக்கும், அதை மாதிரி ஒரு நாள் நல்லா மத்தியான நேரம் நல்ல வியாபாரம் ஐஸ்கிரீம் கடையில் பயங்கரமான நல்லா சேல்ஸ் ஆகுது. இவருக்கு அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாலை விட அவருக்கு தான் சூப்பராக சேல்ஸ் ஆகுது. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை. ஆனால் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது விற்கிறத பார்க்குறதுக்கு. ஆனால் இவருக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம வியாபாரம் ஆகலைன்னா கடைக்காரங்கெல்லாம் வெளில தானே நிற்பாங்க. அது மாதிரி இவர் நின்றுட்டுருக்காரு. அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று கிடைக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரரோட அந்த பிளேட்ஸு, கப்ஸு எல்லாமே அவருக்கு முடிஞ்சு போயிடுது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் அங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ பார்த்திங்கன்னா, பக்கத்தில் ஹாம்விட்ட அவர் கேட்குறாரு, ஏதாவது பிளேட்டோ கப்ஸோ ஏதாவது இருக்கா உங்ககிட்ட, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லையே நான் வாஃபில்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறது இல்லையேன்னு சொல்லிட்டு இவருக்கு திடீர்னு தோணுனோடனே டக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. பேசாமல் அந்த வாஃபில்ஸையே கோன் மாதிரி சுற்றி அதுக்குள்ளே இந்த ஐஸ்கிரீமை போட்டு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி வேணா பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரி, இது கொஞ்சம் நல்ல ஐடியாவே இருக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வாஃபில்ஸ் அப்படியே வாங்கி அதை கோன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்கோப்பு இல்லை 2 ஸ்கோப்பு அழகாக ஐஸ்கிரீமை ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்தா நார்மலான ஐஸ்கிரீமை விட இது எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது. பிடிச்சி போனால் சேல்ஸு அருமையான சேல்ஸு. அந்த வேர்ல்டு எக்ஸ்போலையே அதிகமாக கட்டினது நம்ம ஐஸ்கிரீம் கடைக்காரர் தான். ஆனால் அந்த ஐஸ்கிரீம் நார்மலாக இருந்ததை விட இந்த கோனில் சுற்றி தந்ததுக்கப்புறம் சூப்பராக ஆகுது. ஒரே நாளில் அநியாயமாக மார்க்கெட் லெவல் அப்படி ஏறி போயிடுச்சு. வியாபாரம் தாறுமாறு. எவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக குயிக்காக ஒரு அழகான ஹீரோயின் ஒருத்தங்க உருவாயிட்டாங்க கோன் ஐஸ்கிரீம். யாராலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹாம்வியால். அவர் திடீர்னு தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை டக்குன்னு பயன்படுத்திக்கிட்டாரு. அது மாதிரி உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் திடீர்னு நம்ம நினச்சே பார்க்காதப்ப ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும். கண்டிப்பாக எல்லாருக்கும் அது மாதிரி வரும். அது மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ண போகிறோன்னு நினைக்காம ஏதாவது ஒன்று திடீர்னு பண்ணுங்கள். புதுசாக நல்லபடியாக கண்டிப்பாக அது அருமையாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லோரும் சக்ஸஸ் ஆகும். எல்லாருக்கும் சக்ஸஸ் உரிமையானது. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. மேலும் மேலும் முயற்சி பண்ணி வெற்றி அடைய அப்புறம் நம்ம சப்போர்ட்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மேம்படுத்தணுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.